ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிறது VHDL ப்ரோக்ராம். இந்த ஃபுல் ஆடர் சர்க்கியூட்டுக்கு எப்படி வரைகிறது, எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபுல் ஆடர் டயக்ராம் தெரியணும். ஃபுல் ஆடர் டயக்ராம் தெரியாமல் நம்மளால் அந்த கோடிங்ஸ் நம்மளால் எழுத முடியாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது VHDL ப்ரோக்ராம். VHDL ப்ரோக்ராமில் நமக்கு நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டேட்டா ஃப்ளோ டிஸ்கிரிப்ஷன். இது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஃபுல் ஆடர் சர்க்கியூட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடலாம். இன்புட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி, அவுட்புட் சம், கேரி. ஸோ அந்த கேரியை நான் சி அவுட்டுன்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் சி இருக்கிறதுனால இது சி என்னன்னு எடுத்துக்கிறேன், இது சி அவுட்டுன்னு எடுத்துக்கிறேன். இதோட ரிசல்ட் என்னன்னு பாருங்கள், ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பிசி. இதே சம்மோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி எக்ஸ்ஆர் ஆஃப் சிஎன். இதுதான் நம்மளோட ரிசல்ட். இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பிசி, இதுதான் நம்மளோட சி அவுட்டோட வேல்யூ. இதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா VHDL டேட்டா ஃப்ளோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா ஃப்ளோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைப்ரரி எழுதுவோம். யூஸ்வலாக நீங்கள் எழுதாமல் கூட விடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் அது ஸ்டாண்டர்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்டிடி. எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக என்டிடி இருக்கணும். என்டிடிக்கு ஒரு நேம் கொடுக்கணும். என்டிடி நேம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆடர்ன்றதுனால ஃபுல் அண்டர்ஸ்கோர் ஆடர்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த நேம் வேணாலையும் நம்ம கொடுத்துக்கலாம். இது நம்ம யூஸ் பண்ணுற அந்த நேம். என்டிடிக்கு ஒரு நேம் கொடுக்கணும். என்டிடி நேம் ஃபுல் ஆடர் இஸ் போர்ட். போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இன்புட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இன்பிட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணும், எதெல்லாம் அவுட்பிட் இருக்கோ அதெல்லாம் அவுட்பிட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்ஷன், எய்தர் இன்புட்டாக இருக்கும் இல்லைனா அவுட்புட்டாக இருக்கும். ஸோ பை டைரக்ஷனில் இருக்குன்னா இன் அவுட் பிட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இது இன்புட்டு அவுட்புட் ஒரே ஒரு டைரக்ஷனில் இருக்கிறதுனால சிலதெல்லாம் பை டைரக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இன்புட்டாகவும் இருக்கும் அவுட்புட்டாகவும் ஆக்ட் ஆகிற மாதிரி சிலதெல்லாம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இன் அவுட் பிட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், நம்மளோட இதில் சர்க்கியூட் டயக்ராமில் எதெல்லாம் இன்புட் பார்த்தீங்கன்னா ஏபிசின்றது இன்புட். அதனால தான் ஏபிசின்னு இன்பிட்டுன்னு எடுத்துக்கிறேன். அவுட்புட் என்னன்னு பாருங்கள், சம் அண்டு சி அவுட். ஸோ அதனால தான் சம் கமா சி அவுட் அவுட்பிட் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த என்டிட்டியை எண்ட் பண்ணணும். என்டிட்டிக்கு எண்ட், இதோட நேம் என்னன்னு பாருங்கள், ஃபுல் ஆடர். நம்ம இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதே நேம் இங்கே வரணும். அடுத்து ஆர்கிடெக்சர். ஸோ ஆர்கிடெக்சர்ன்றது இந்த என்டிட்டிக்குள்ளே தான் ஆர்கிடெக்சர் வரும். நார்மலாகவே ஒரு பெரிய ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்குள்ளே தான் நமக்கு ஹால் இருக்கும். ஸோ ஹால்குள்ளே ஒரு சோஃபா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வீடு இருக்குது, வீட்டுக்குள்ளே நமக்கு ஹால் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ என்டிட்டிக்குள்ளே தான் நமக்கு என்ன வரும், ஆர்கிடெக்சர் வரும். ஸோ இப்போ ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஆர்கிடெக்சருக்கு நான் என்ன நேம் கொடுக்குறேன், ஆடர்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த என்டிட்டி நேம் என்ன இருக்கோ அந்த என்டிட்டி நேம் இங்கே வரணும். ஆர்கிடெக்சரோட நேம் ஆஃப் இந்த என்டிட்டி நேம் ஃபுல் ஆடர் இஸ் பிகின். இப்போ பிகின் எதுக்காக கொடுக்குறேன்னா ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கிடெக்சருக்கு ஒரு பிகின் கொடுக்கணும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்னன்னு பாருங்கள். சம்மோட வேல்யூ என்னது, ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி எக்ஸ்ஆர் ஆஃப் சி. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஏ எக்ஸ்ஆர் கேட், இந்த என்ன ஃபங்க்ஷன் இருக்குமோ அந்த கேட்டை நம்ம அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணணும். சம் இம்ப்ளைஸ், இது என்ன பண்ணுவோம்னா இம்ப்ளைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இது போட்டுட்டு இப்படி ஈக்குவல் போட்டோம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா இம்ப்ளைஸ், இல்லைன்னா அசைன் அப்படின்ற மாதிரி மீனிங். இதோட மீனிங் என்னன்னா அசைன். சம் இம்ப்ளைஸ் ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி எக்ஸ்ஆர் ஆஃப் சிஇன். ஓகேங்களா. அடுத்து சி அவுட். சி அவுட்டுக்கு பாருங்கள், சி அவுட்டோட வேல்யூ என்னது, ஏ இன்ட்டு பி. ஏ இன்ட்டு பி, இது அண்டு கேட் யூஸ் பண்ணுறோமா, ஏ இன்ட்டு பி ஆர், இதை ரெண்டுத்தையும் ஆர் பண்ணுறோம். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஏ அண்டு பி ஆர், ஆர்னா ப்ளஸ். ஸோ இந்த ஆர் கேட் யூஸ் பண்ணுறோம். சி இன்ட்டு ஏ. ஓகேங்களா. அடுத்து இதோட ரிசல்ட் எதோட ஆட் பண்ணுறோம், பிசியோட ஆட் பண்ணுறோம். ஆர் வித் சிஇன் அண்ட் பி. ஸோ இதில் பி அண்ட் ஏ கூட நம்ம மாற்றி போட்டுக்கலாம், அது ஒரு இஷ்யூஸ் இல்லை. ஸோ ஃபைனல் ரிசல்ட் நமக்கு என்ன வரும், சி அவுட் இம்ப்ளாய்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஆஃப் சிஇன் அண்ட் ஏ ஆர் சிஇன் அண்ட் பி. இப்போ இந்த பிகின் எதுக்குன்னா இந்த ஆர்கிடெக்சருக்கு நம்ம இப்போ எண்ட் பண்ணணும். என்னென்னா எண்ட், இந்த ஆர்கிடெக்சரோட நேம் என்ன கொடுத்தோமோ அதில் ஃபினிஷ் ஆகணும். எண்ட் ஆடர். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம ஃபுல் ஆடரோட டேட்டா ஃப்ளோ டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனல் சர்க்யூட் எது கொடுத்தாலும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். இப்போ நம்ம பேரலாக என்ன பார்க்கலாம், வெரிலாக் டேட்டா ஃப்ளோ டிஸ்கிரிப்ஷன். இது வந்து ஃபுல் ஆடருக்கு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது VHDL, இது வந்து வெரிலாக் டேட்டா ஃப்ளோ. இதோ டேட்டா ஃப்ளோ மெத்தட் தான். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா மாடியூல்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அங்கே வந்து என்டிடி ஆர்கிடெக்சர்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா மாடியூல்னு அப்படியே டேரெக்டாகவே ரெப்ரசென்ட் பண்ணலாம். மாடியூலுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்னென்ன நேம்? ஃபுல் ஆடர்னு கொடுக்குறேன். ஃபுல் அண்டர்ஸ்கோர் ஆடர்னு கொடுக்குறேன். இதில் இன்புட் அண்ட் அவுட்புட்டை அப்படியே ப்ராக்கெட்குள்ளே ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியது தான். ஏபிசிஇன் வந்து இன்புட். ஸோ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சம் அண்டு சி அவுட்புட். இன்புட்ஸ் எது இருக்குது, அவுட்புட் எதுன்னு தனியாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் போடுற மாதிரி தனியாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். இப்போ இன்புட் எதெல்லாம்? இன்புட் ஏபிசின்னு வந்து இன்புட். அவுட்புட் எதெல்லாம்? சி அவுட் சம்ன்றது அவுட்புட். இப்போ அசைன் பண்ண போகிறோம். என்னென்னா சம்மோட வேல்யூ. சம் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர். இப்போ இந்த சிம்பிள் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இது வந்து எக்ஸ்ஆர் கேட். அதே போல் இந்த சிம்பிள் வந்து அண்டுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆருக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இது ஏ கேப் பி அப்படின்றது ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி எக்ஸ்ஆர் ஆஃப் சின்னு அர்த்தம். இப்போ இந்த வெரிலாகில் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதே நம்ம VHDL என்ன பண்ணுவோம்னா அந்த கேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுதான் ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட். அசைன் சி அவுட். சி அவுட்ன்றது ஏ அண்ட் பி ஆர் வித் சி அண்ட் ஏ ஆர் வித் சிஇன் அண்ட் பி. இப்போ இந்த மாடியூலை நம்ம என் பண்ணணும். என் மாடியூல். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது வந்து டேட்டா ஃப்ளோ டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் ஆடர் சர்க்யூட். இது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வெரிலாக் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போது ஸ்ட்ரக்சரல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஃபுல் ஆடர் சர்க்யூட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிஸ்கிரிப்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டேட்டா ஃப்ளோ பார்த்தோம். பிஹேவியரல் ஒன்று இருக்குது. இது ஸ்ட்ரக்சரல் மாடல். ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லைப்ரரி எழுதாமல் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் லைப்ரரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்டிடி. இது என்டிடி நேம் வந்து ஃபுல் அண்டர்ஸ்கோர் ஆடர்னு கொடுத்துருக்கேன். என்டிடி நேம் இஸ், நீங்கள் என்ன வேணால் நேம் கொடுத்துருக்கலாம். போர்ட், என்னென்ன போர்ட் இன்புட்ஸ் இருக்குது. ஃபுல் ஆடர்ன்றதுனால ஃபுல் ஆடர் சர்க்யூட் நமக்கு என்னென்ன ஃபுல் ஆடர் சர்க்யூட் இருக்குதுன்னு பாருங்கள். சம் இருக்குது, கேரி இருக்குது. ஏ எக்ஸ்ஆர் ஆஃப் பி எக்ஸ்ஆர் ஆஃப் சின்றது சம்மோட வேல்யூ. கேரிஸ், அதாவது சி அவுட்டோட வேல்யூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி. ஸோ இதில் வந்து எத்தனை இன்புட்ஸ் இருக்குது? ஏபிசின்னு 3 இன்புட் இருக்குது. எத்தனை அவுட்புட் இருக்குது? சம் அண்ட் கேரின்னு 2 அவுட்புட் இருக்குது. இப்போ இன்புட்ஸ் இதெல்லாம் பாருங்கள். ஏபிசின்றது இன்புட். அதை வந்து என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? இன்பிட்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சம் அண்ட் கேரி வந்து அவுட்புட்ன்றதுனால அவுட்பிட்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எண்ட் ஃபுல் ஆடர், இந்த என்டிட்டியை வந்து எண்ட் பண்ணுறோம். எண்ட் ஃபுல் ஆடர். அடுத்து ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சருக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், ஆடர்னு. ஆடர் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஆடர் ஆஃப் இந்த என்டிட்டியோட நேம் வரணும். ஃபுல் ஆடர் இஸ். அடுத்து நம்ம காம்பனண்ட்டை கால் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சரல் மாடலை பொறுத்த வரைக்கும் காம்பனண்ட் ஆட் பண்ணணும். இப்போ இந்த சர்க்யூட் நான் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ஆர் கேட் தான் யூஸ் பண்ணுறோம். 3 இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், சிங்கிள் அவுட்புட். அப்போ இந்த எக்ஸ்ஆர் கேட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? எக்ஸ்ஆர் 3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஏன் இது 3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா 3 இன்புட்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்ஆர் 3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ காம்பனண்ட், ஒவ்வொரு காம்பனண்ட்டை நம்ம கால் பண்ணும்போது எத்தனை டிஃப்ரெண்ட் கேட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 இன்புட் எக்ஸ்ஆர் கேட் 1, 2 இன்புட் அண்டு கேட். இப்போ இதை 2 இன்புட் அண்ட் கேட் எப்படி எழுதலாம்? அண்டு 2ன்னு எழுதலாம். ஸோ இது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. ஸோ 3 டைம்ஸ் இந்த காம்பனண்ட்டை கால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் இந்த அண்டு 2வை கால் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆப்ரேஷன் அதுவே பர்ஃபார்ம் பண்ணிக்கும். அடுத்து இருக்கிற கேட் என்னன்னு பாருங்கள், ஆர் கேட். ஆர் கேட்டோட இன்புட் எத்தனைன்னு பாருங்கள், 1 2 3 இன்புட். அப்போ R3. அப்போ நம்ம மொத்தம் எத்தனை காம்பனண்ட்டை கால் பண்ணணும்னா எக்ஸ்ஆர் 3 அண்ட் 2 R3. இந்த 3 மட்டும் நம்ம காம்பனண்ட் கால் பண்ணால் போதும். மீதி எல்லாமே சேம் ஆப்ரேஷன்ஸ் தான் பர்ஃபார்ம் ஆகும். இப்போ நான் அந்த 3 இன்புட்ஸ் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே நான் எடுத்திருக்கேன். இது வந்து சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எக்ஸ்ஆர் 3ன்னு எடுத்திருக்கேன். எக்ஸ்ஆர் 3ல் அவுட்புட் வந்து சிங்கிள் 3 இன்புட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த போர்ட்டில் வந்து I1 I2 I3ன்னு எடுத்துக்கிறேன். ஏற்கனவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே எடுத்த அந்த ஏபிசியை நீங்கள் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேல்யூஸ் தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும்.
அதே போல் இங்கே என்ன ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஏபிசி S1 S2 S3 இது எல்லாமே அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேறு ஏதாவது ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் இதோட நமக்கு லிங்க் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் எரர் காமிக்கும். ஸோ ஏபிசி அப்படின்ற லெட்டரை விட்டுட்டு சம் அண்ட் கேரி இதை விட்டுட்டு நான் என்ன எடுக்கிறேன்னா I1 I2 I3 எடுக்கிறேன். இப்போ இந்த இதுக்கு வந்து I1 I2 I3 எடுக்கிறேன். அவுட்புட் என்னன்னு பாருங்கள். அவுட்புட் வந்து O1 எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து 3 இன்புட் கொடுக்குறேன். I1 I2 I3 3 இன்புட்ஸ் எடுக்கிறேன், ஒரு அவுட்புட் எடுக்கிறேன். இது வந்து என்னென்ன XR 3. ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா காம்பனண்ட்டுக்கு கால் பண்ணுறேன். ஸோ காம்பனண்ட்டுக்கு என்ன போர்ட் என்னென்ன I1 I2 I3ன்றது இன்பிட், O1ன்றது அவுட்பிட். இந்த காம்பனண்ட்டை என் பண்ணுறேன். ஸோ என் காம்பனண்ட். அடுத்து என்ன கேட் பார்த்தோம்? அண்டு 2ன்னு பார்த்தோம். அண்டு 2ன்றது 2 இன்புட்ஸ். ஸோ இங்கேயும் நான் என்ன எடுக்கிறேன்னா இது I1 இது I2ன்னு எடுக்கிறேன். இதோட அவுட்புட் வந்து O1ன்னு எடுக்கிறேன். ஸோ 2 இன்புட்ஸ் சிங்கிள் அவுட்புட். ஸோ அதனால் இன்பிட் என்ன போர்ட்டுக்குள்ளே கால் பண்ணுறது என்னென்னா அன்2. அப்போ 2 இன்புட் அண்ட் கேட்டை கால் பண்ணுறோம். போர்ட்டுக்குள்ளே இன்புட்ஸ் எதெல்லாம் இருக்குது? I1 I2 இன்பிட்ஸ். அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா O1 வந்து அவுட்பிட். காம்பனண்ட்டை என் பண்ணணும், என் காம்பனண்ட். அடுத்து என்ன பார்த்தோம்? 3 இன்புட் ஆர் கேட். இதுக்கு I1 I2 I3ன்னு கொடுக்குறேன். அதே போல் O1ன்றது அவுட்புட். ஸோ இதில் எதெல்லாம் இன்புட்ஸ் பாருங்கள். I1 I2 I3ன்றது இன்புட். ஸோ என் காம்பனண்ட் வந்து R3. போர்ட் வந்து I1 I2 I3. ஸோ இன்புட்ஸ் வந்து என்னென்னா இன்பிட். I1 I2 I3ன்றது இன்பிட்ஸ், O1ன்றது அவுட்பிட். இந்த காம்பனண்ட்டை என் பண்ணுறேன், என் காம்பனண்ட். இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கியூட்டில் இங்கே சிக்னல்னு சொல்லுவாங்க. சிக்னல் அப்படின்னா ஒரு கேட்டோட அவுட்புட் இன்னொரு கேட்டுக்கு இன்புட்டாக வர்றது தான் நம்ம சிக்னல்னு சொல்லுவோம். சிக்னலுக்கு அதர் நேம் சம்டைம்ஸ் நம்ம சிக்னல் எழுதாமல் ஒயர்னு கூட எழுதிக்கலாம். ஸோ ஒயர்னு எழுதினாலும் சரி, சிக்னல்னு எழுதினாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ப்ரோக்ராம் எழுதும் போது ஒவ்வொரு புக்கில் வந்து உங்களுக்கு ஒயர்னு கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு புக்கில் வந்து சிக்னல்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிக்னல் கொடுக்குறேன். சிக்னல் என்னென்ன சிக்னல் இருக்குதுன்னு பாருங்கள். நான் இதை S1 S2 S3ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஏபியோட அவுட்புட் வந்து S1. அப்போ நான் S1 ரெப்ரசன்ட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன வந்துடும்னா இந்த ஏபியை அன் பண்ணி வந்த ரிசல்ட்டு தான் S1. இதுதான் இன்புட்டாக கொடுக்குறோம். அதே போல் ஏசிஇன் ரெண்டுத்தையும் அன் பண்ணி வர்றது தான் S2. பியும் சியினையும் அன் பண்ணி வர்ற ரிசல்ட் தான் S3. ஸோ ஒயர்ன்றது இப்போ நம்ம இதை ஒயர்னு எடுக்கக்கூடாது. திஸ் இஸ் நாட் ஒயர். ஒரு கேட்டோட இன்புட்டு தான் விச் இஸ் கிவன் டு த another gate's input. So this output is act as their input. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். S1 S2 S3 அப்படின்னு எழுதிட்டோம். இதையும் பிட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது இன்புட்டும் கிடையாது, அவுட்புட்டும் கிடையாது. ஸோ சைமல்டேனியஸாகவும் யூஸ் ஆகாதுன்றதுனால இதை வந்து பிட்டுன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து பிகின். இப்போ தான் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வரப்போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு XR3. இங்கே XR3ன்றது ஏற்கனவே நான் காம்பனண்ட்டை வந்து கால் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஜஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும் எழுத போகிறோம். ஸோ Y1ன்றது இதோட அவுட்புட். ஓகேங்களா? Y1ன்னா என்னன்னு பாருங்கள். Y1ன்னா XR3. XR3ன்றது இந்த 3 இன்புட் XR கேட். XR3 போர்ட் என்னென்ன போர்ட் இன்புட்ஸ் பாருங்கள். ABCயின் அவுட்புட் என்னன்னு பாருங்கள். Y1. இங்கே பாருங்கள் XR3 போர்ட் மேப் ஆஃப் இந்த ப்ராக்கெட்குள்ளே எதெல்லாம் இன்புட்டோ எதெல்லாம் அவுட்புட்டோ அதில் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏபிசின்னு வந்து இன்புட் கமா சம்ன்றது அவுட்புட் க்ளோஸ் பண்ணிடணும் ப்ராக்கெட். ஸோ இது வந்து Y1 ரிசல்ட். அடுத்து X1ன்றது என்னென்னு பார்த்துக்கிங்கன்னா இப்போ பாருங்கள் X1ன்றது இதோட ரிசல்ட். என்னது? X1. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பாருங்கள். ஏபி இன்புட்டு S1 வந்து அவுட்புட். இங்கே பாருங்கள் 2 இன்புட்ன்றதுனால X1 இதோட வேல்யூ வந்து அண்டு 2. அண்டு 2ன்றது 2 இன்புட் போர்ட் மேப் ஆஃப். இதில் என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது? ஏபி S1. அதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு S2க்கும் எழுதணும். இப்போ X2 பாருங்கள். X2 என்னது? இது X2. இன்புட்ஸ் வந்து A அண்ட் Cயின் அவுட்புட் வந்து S2. அப்போ இதை எப்படி எழுதலாம்? X2 is under 2 போர்ட் மேப் ஆஃப் இன்புட்ஸ் வந்து ACயின் அவுட்புட் வந்து S2. அடுத்த கேட் இது X3ன்னு எடுத்துக்கிறேன்.
இது எது இன்புட் எது அவுட்புட்னு பாருங்க. அப்போ x3ன்றது இந்த வேல்யூ. ஸோ x3 ஸ்டாஃப் அண்ட் கேட் 2. இதுவும் என்னது அண்ட் 2 தான், 2 இன்புட் அண்ட் கேட். ஸோ இது நம்ம 2 இன்புட் அண்ட் கேட் போட்ட உடனே அந்த காம்பனண்ட் இதை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி இதோட ஃபங்க்ஷன்ஸை அதை பெர்ஃபார்ம் பண்ணிடும். எது இன்புட்ஸ் அவுட்புட் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணால் போதும். ஸோ பிசி போர்ட் மேப் ஆஃப் பிசியின் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா S3. ஸோ இந்த கேட்டையும் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த கேட் இது வந்து பார்த்தீங்கன்னா R3. ஆல்ரெடி R3 நம்ம கால்ஃபர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம அதை ஆப்ரேஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ இது வந்து Y2ன்னு எடுக்கிறேன். ஃபைனல் அவுட்புட் Y2. Y2 is R3 port map of இதில் என்னென்ன இன்புட்ஸ் பாருங்கள். S1 S2 S3 தான் எடுக்கணும். X1 X2 X3 எடுத்துருக்கூடாது. ஏன்னா ஒயர் நம்ம ஆல்ரெடி அசைன் பண்ணியிருக்கோம் சிக்னலில். S1 S2 S3 இன்புட்டு, Y2 வந்து அவுட்புட். தட் இஸ் நத்திங் பட் C அவுட் வந்து அவுட்புட். S1 S2 S3 C அவுட். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாவோட ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். எல்லா காம்பனண்ட் என்னென்ன காம்பனண்ட் இருக்கோ அதோட இன்புட் அண்ட் அவுட்புட் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக கால்ஃபர் பண்ணி நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறோம். இப்போ வந்து இந்த நம்ம ஆரம்பித்து அந்த காம்பனண்ட் ஆரம்பிச்சு இல்லைங்களா ஆர்கிடெக்சர். ஸோ அதோட எண்டு. ஸோ ஆர்கிடெக்சர் நம்ம என்ன கொடுத்தோம் ஆடர்னு கொடுத்தோம். ஸோ அதை நேமை கொடுத்து எண்ட் பண்ணிடணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்ட்ரக்சரல் டிஸ்கிரிப்ஷன் கோட் ஃபார் ஃபுல் ஆடர் சர்க்கியூட். இது நம்ம பார்க்க போகிறது VHDL பிஹேவியரல் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து ஃபுல் ஆடர் சர்க்கியூட்டுக்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். சேம் என்டிட்டிக்கு நேம் கொடுக்குறேன். என்டிட்டியோட நேம் நீங்கள் இது என்ன வேணாலும் வச்சுக்கலாம். போர்ட் இன்புட்ஸ் என்னன்னு பாருங்கள். ஃபுல் ஆடர் சர்க்கியூட்டில் எதெல்லாம் இன்புட்ஸு ABCன்றது உங்களுக்கு இன்புட்ஸ். ஸோ அதனால் அதை இன்பிட்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் எதெல்லாம் பாருங்கள். அவுட்புட் வந்து சம் அண்ட் கேரி வந்து C அவுட்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் கேரின்னு கூட எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ சம் அண்ட் கேரி வந்து அவுட்புட்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இது பை டைரக்ஷனில் இருந்ததுன்னா இன் அவுட் பிட்டுன்னு எழுதலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா STD_லாஜிக்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் இந்த இன்பிட்டுக்கு. ஸோ STD_bit அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எண்ட் இந்த நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஃபுல் ஆடர்னா ஃபுல் ஆடர்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ஃபுல் அண்டர்ஸ்கோர் ஆடர்னு எடுத்திருக்கேன். அடுத்து ஆர்கிடெக்சருக்கு நம்ம நேம் கொடுக்கணும். ஆர்கிடெக்சர் நேம் வந்து ஆடர் கொடுக்குறேன். எதோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்டிட்டி நேமும் சேர்த்து கொடுக்கணும். ஆர்கிடெக்சர் நேம் ஆஃப் என்டிட்டி நேம் என்ன கொடுத்தோம் ஃபுல் ஆடர் இஸ் பிகின். ஸோ ப்ராசஸ்க்கு நம்ம என்னென்ன இன்புட்ஸ் எடுக்க போகிறோமோ அதெல்லாம் ப்ராசஸ்க்குள்ளே வரணும். இதெல்லாம் இன்புட்ஸ் ABCin. ஸோ இது பிஹேவியரல்ன்றதுனால நம்ம ப்ராசஸ்க்குள்ளே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பிகின். ஸோ என்ன நம்ம அசைன் பண்ண போகிறோன்னா சம் இம்ப்ளைஸ். ஸோ இங்கே கேட்டை தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். A XOR of B XOR of C தான் சம்மோட ரிசல்ட். ஸோ சம் இம்ப்ளைஸ் A XOR கேட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். B XOR of Cin. அதே போல் C அவுட்ன்றது C out implies AB plus AC plus BC. இது வந்து AND கேட், இது OR கேட். அகைன் AND கேட், OR கேட், அகைன் AND கேட். ஸோ அதனால தான் A and B R of Cin and A R of Cin and B. ஸோ இது வந்து C out வேல்யூ, தட் இஸ் நத்திங் பட் கேரி வேல்யூ. இந்த ப்ராசஸை நம்ம பிகின் பண்ணதுக்கு எண்ட் பண்ணணும், எண்ட் ப்ராசஸ். அதே போல் இந்த ஆர்கிடெக்சரை எண்ட் பண்ணணும். எண்ட் ஆர்கிடெக்சர் நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அதே சேம் நேம் தான் இங்கே வரணும், எண்ட் ஆர்கிடெக்சர்.